வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சீம்பால் எத்தனை நாளில் தெளியுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மூக்காங்கயிறு மாற்றுறது போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு போடுறேன். ஆனால் இப்போ அந்த கயிறு இங்கே கிடைக்காது. சந்தைக்கு போனால் தான் வாங்கின்னு வர முடியும். அதனால் கொஞ்சம் டைம் ஆகுங்களே. எது போல் மூக்குனாங்கயிறு போட்டால் நல்லாயிருக்கும், மூக்கு ஹோல்ஸ் பெருசாகாமல் இருக்கும், எந்த மாதிரி முடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டோம் டீட்டெயிலாக நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுறோம். அடுத்ததாக எந்த மாடு உங்கள்கிட்ட எத்தனை மாடு சினையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் வீடியோ போடுறோம். கேட்டவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேங்க, ரொம்ப நன்றிங்க. இது போல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா எனக்கு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கறக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீம்பால் எத்தனை நாளில் தெளியுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில மாடு பார்த்திங்கனாக்கா 3 நாளில் பால் தெளிஞ்சிடும். 4வது நாளே நாங்கள் டீ போட்டு பார்த்துட்டு சொசைட்டியில் ஊற்றிடுவோங்களே. ஒரு சில மாடு 5 நாள் ஆகுங்களே நாங்கள் பால் ஊற்றுறதுக்கு. நீங்கள் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க 8 நாள் ஆகுது, பால் தெளிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாடு கன்று போட்ட பிறகு அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. அவங்க டாக்டர்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு தெரியல. நாங்கள் மாடு கன்று போட்ட பிறகு 1/2 கிலோ கம்பு, 1/2 கிலோ எள்ளு புண்ணாக்கு, 1/2 கிலோ வெல்லம், இது 3மே 3 வேளைக்கு கொடுக்கணுங்களே. அதாவது மாடு பொறுத்து, பெரிய மாடாக இருந்தால் 250 கிராம் ஒரு வேளைக்கு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா சின்ன மாடாக இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா 3 வேளைக்கு எடுத்துக்கோங்க. அது போல் கொடுத்து பாருங்கள். அப்போவும் சரி ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சொல்லி தான் ஆகணும். டாக்டர் மருந்து கொடுப்பாரு, சிரப்பு ஒன்று கொடுப்பாரு. அதை நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அடுத்த வேலையே பால் நல்லா தெளிஞ்சிடுங்களே. பால் தெளியலனாலும் நீங்கள் நிறைய பால் கறக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சீம்பால் 50 ரூபா லிட்டருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாலாகவே கொடுத்துடலாம். எங்கள் பக்கம்லாம் அது போல் தான் கொடுக்குறோங்களே. பால் தெளிஞ்ச பால் 35 ரூபா லிட்ரு சொசைட்டியில் கொடுக்குறோம். பால் தெளியல சீம்பாலாக இருக்குது அப்படின்னாக்கா வெளியில் கொடுக்குறது 50 ரூபா டைரெக்டாக நாங்கள் கொடுத்துட்றோங்களே. ஆனால் நாங்கள் அது போல் கறக்கிறது கிடையாது. ஒரு வேளைக்கு கன்று போட்ட உடனே கறந்தீங்கனாக்கா நாங்கள் 500 பால் தான் கறப்போம். அதாவது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எங்களோட அனுபவத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் உதாரணத்துக்கு எங்களையே நாங்கள் எங்கள் மாட்டுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறேனுங்களே. கன்றுக்குட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 வேளை பால் விடுங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் பால் கன்றுக்குட்டிக்கு ஃபஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சொட்டை கறந்துருங்க. திரும்பவும் 8 மணிக்கு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒரு முறை விடுங்க. அப்போது நல்லா பால் எடுத்துக்கும் கன்றுக்குட்டி. திரும்பவும் சாயங்காலம் 4 மணிக்கு விடுங்க. திரும்பவும் நைட்டு 8 மணிக்கு விடுங்க. இது நடுவில் 4 மணிக்கு விடும்போது நீங்கள் கறக்கிறது ஃபஸ்ட்லேயே கன்றுக்குட்டிக்கு விட்டுட்டு நீங்கள் கறக்கும்போது சொட்டை கறந்து எடுத்துருங்க. சீம்பாலை மடியில் விடாதீங்க. கொஞ்சம் பால் இருந்ததுனாலும் திரும்பவும் நீங்கள் விட்டிங்கனாக்கா அப்படியே தான் இருக்கும் சீம்பால். கன்றுக்குட்டி குடிக்கலன்னு சொல்லிட்டு விடாதீங்க. உங்கள் மாட்டுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் வெட்டினரி ஜிஹெச் மாட்டுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் அங்கே போயிட்டு கேட்டிங்கனாக்கா அவங்க மருந்து கொடுத்து அனுப்புவாங்க. அதுபோல் நீங்கள் பாருங்கள். கன்றுக்குட்டிங்களுக்கு சீம்பால் தான் நோய் எதிர்ப்பு சக்திங்களே. எப்போவுமே
கன்றுக்குட்டிங்களுக்கு நிறைய பால் விடுங்க. பால் தெளிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து கன்றுக்குட்டி சீக்கிரமாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பால் வந்து அப்படியே கன்றுக்குட்டிக்கு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து மாடை விட ஹைட் ஆகிடும். நல்லா இருக்குங்களே கன்றுக்குட்டி. நம்மளுக்கு வந்து கன்றுக்குட்டி நம்ம வந்து என்ன தான் கன்றுக்குட்டிக்கு தீனி வச்சாலும் பால் குடிக்கிற வழி வராதுங்களே. நம்ம வந்து எவ்வளோ பால் விடுறோமோ அவ்வளவும் சீக்கிரமாக வந்து கன்று வளருங்களே. அது வந்து கன்று போடுறப்போ நல்லா அதுவும் பாலாகும். கன்றுக்குட்டிக்கு வந்து எங்களுக்கு சொன்னாங்க 3 லிட்டர் வரைக்கும் சீம்பால் குடிக்கலாம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுபோல் வந்து நீங்களும் விட்டு பாருங்கள். கன்றுக்குட்டி வந்து சீக்கிரமாக மாடு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பால் விடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பணம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கோழி கொஞ்சமாக வளர்த்துட்டு இருக்கோம். அது வந்து பெருசு பண்ணணும். அதுக்காக தான் வலை அடிச்சுட்டு இருக்கிறோம். ஆடு வளர்க்குறதுக்காக இப்போ தான் பர்னை ரெடி ஆகின்னு இருக்குது. இந்த வேலை தான் நடந்துன்னு இருக்குதுங்களே. அடுத்ததாக இதை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.